வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லப் போற கதை சிறு தொண்டன் நாயனார். இந்த கதை நிச்சயம் கலங்க வைக்கும். எல்லாரையும் ஒரு நிமிஷம் சடனா ஆச்சரியப்பட வைக்கும். ஏன்னா இந்த மாதிரி பக்தி எல்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இவருடைய பக்தி எதனால அப்படி இருந்தது அப்படின்றது நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவர் யாரு, இவரு எந்த ஊரை சேர்ந்தவர், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். திருச்செங்காட்டுக்குடி இந்த இடத்துல பரஞ்சோதி அப்படின்னு ஒரு இளைஞர். இவன் தன்னுடைய மாமா கிட்ட மருத்துவ தொழில் செஞ்சிட்டு இருக்கான். ஆயுர்வேதிக் மருத்துவ தொழில். இந்த கதை முழுவதும் கேட்கணும். செஞ்சிட்டு இருக்கான். இந்த மாமாக்கு தன்னுடைய மருமகன் இன்னும் அறிவா இருக்கணும். ஏன்னா இவனுக்கு அப்பா கிடையாது. இன்னும் அறிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அது சம்பந்தமான படிப்பெல்லாம் படிச்சுட்டு வா அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு அனுப்புறாரு. இந்த இளைஞன் பரஞ்சோதி காஞ்சிபுரத்துக்கு போறாரு. இந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். யார் இந்த சிறு தொண்டன் நாயனார்? நரசிம்ம பல்லவரை பத்தி நமக்கு தெரியும். கண்டிப்பா பழைய காலத்து ஆளா இருந்தா தெரியும் தெரியும், சிவகாமி சபதம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்வாங்க. உண்மைதான். சிவகாமி சபத்துல வர அந்த நரசிம்ம பல்லவருடைய அவையில இருந்தவர் தான் இந்த பரஞ்சோதி. சிவகாமி அப்படின்ற நடன மங்கைய நரசிம்மர் விரும்பினாரு. அதனால அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. யானை அவளை தாக்க வரும்போது இந்த இளைஞன் குறி பார்த்து கையில வச்சிருக்கிற அம்பை பயன்படுத்தி, அதாவது வேலை பயன்படுத்தி அந்த யானையை தாக்கி அந்த பெண்ணை காப்பாத்தினாரு. இல்லைன்னா அந்த இடத்துல சிவகாமி உயிர் போயிருக்கும். இதை கேள்விப்பட்ட நரசிம்ம பல்லவர் நேரடியா இந்த இளைஞனை தேடி வந்தார். நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, நீ யாரு? ஐயா, நான் வேதம் கத்துக்க வந்திருக்கேன். இந்த மருத்துவம் ஆயுர்வேதிக் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். இல்லை இல்லை, நீ படையில இருக்கிற வேண்டிய ஆள், வா. இல்லை இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றான். இல்லைப்பா, உங்ககிட்ட வீரம் இருக்குது, திறமை இருக்குது, நீ கண்டிப்பா என்னுடைய அவையில இருக்கணும் அப்படின்னு நரசிம்ம பல்லவர் கொண்டு போய் அவரை தன்னுடைய அரண்மனையில தளபதியா ஆக்கிட்டார். இந்த தளபதி நரசிம்ம பல்லவரே சிலிர்த்து போற அளவுக்கு வீரமிக்க தளபதி. ஒரு போர கூட தோல்வியோட திரும்பினதில்லை. அவர் சந்திச்ச போரெல்லாம் வெற்றி தான். அவ்வளோ ஒரு வீரம், ஒரு தைரியம் எல்லாமே இருந்தது. அவரை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளோ ஆற்றல். இதை பார்த்த நரசிம்ம பல்லவருக்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான போர்க்கலையெல்லாம் கொடுத்தாரு. சாளுக்கியர்களை எதிர்க்கிறது. சாளுக்கியர்லாம் பயங்கர ஜாஸ்தி சக்தி மிக்கவங்க. அவங்கள தனியாளா எதிர்த்து போராடினது இவரு. அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்த பரஞ்சோதி. இந்த அரசர் அப்ப அரசர்ன்றவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இவரை கூப்பிட்டு, நான் சாளுக்கியனை வெற்றி பெறவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ சுலபமான வெற்றியை எனக்கு வாங்கி கொடுத்துட்டியே, உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னாரு. வேற யாராவது அந்த இடத்துல இருந்தா எனக்கு ஒரு நாட்டை கொடுத்து அதுக்கு அரசனாக்குங்க, இல்லை உங்க கூட இன்னும் பெரிய பதவியெல்லாம் கொடுங்க, இல்லை செல்வங்களை மொத்தமா கொடுங்க அப்படின்னு ஏதாவது கேட்டிருப்பாங்க. ஆனா இவர் கொஞ்சம் யோசிச்சு, என்னையா பண்ணிட்டேன், நான் ஒரு சின்ன தொண்டு, சாதாரண மனுஷன், சின்ன தொண்டுக்கு போய் நான் உங்ககிட்ட என்னத்தை எதிர்பார்க்கறது? நீ சொன்ன பணியை முடிச்சிட்டேன். ஆனா என்னுடைய யோசனை எல்லாம் ஈசன் மேலதான் இருக்கு, வேற சிந்தனையே கிடையாது. எனக்கு ஆசை இருந்தா தானே சொல்றதுக்கு. என்னுடைய ஆசை எல்லாமே ஈசனோட கலக்கணும்ன்ற ஆசை தான், வேற எந்த எண்ணமும் கிடையாது. டக்குன்னு அந்த அரசருக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ திறமை இருக்கிற ஒருத்தன்
இவ்வளோ பக்தியா இருக்கிற ஒரு மனிதனை நம்ம வலுக்கட்டாயமா கொண்டு அரசவையில ஒரு தளபதியா மாத்திட்டோம். நம்ம துன்புறுத்துற மாதிரி தானே. அவன் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். அவனை கொண்டு ஒரு தளபதியா ஆக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு உடனே உனக்கு விருப்பமானதை செய், நான் தடையாவே இருக்க மாட்டேன். என்னுடைய இப்போ நிறைய பேர் ஒரு வழியில போனோம்னு நினைப்போம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அந்த வழிக்கு போகாம தடை செய்யற உலகத்துல தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அவன் போற பாதையை மடந்து இவன் சொல்ற பாதையை பின்பற்றி போய் அவனுக்கு அந்த வழி தெரியாம தடுமாறுறது தான் உலகத்துல அதிகம். ஆனா என்னன்னா, இந்த அரசர் இவனுடைய போர் திறமையை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இவனுடைய ஆசை எந்த இடத்துலையும் குறைஞ்சிடக்கூடாது, அவனுடைய வழியில அவன் போனோம், அதுல உறுதியா இருந்தார். அதுக்கு என்ன பண்ணாரு, செல்வங்களை வாரி கொடுத்து இதை எடுத்துட்டு உன் நாட்டுக்கு நீ போ, நீ எந்த ஊர்ல இருந்து வந்தியோ அந்த ஊருக்கு போ, உன்னுடைய சிவ வழிபாட நீ சிறப்பா செய் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு மேல இவருக்கு சந்தோஷம் வேணுமா? அரசே, எனக்கு ஒன்னே ஒன்று மாத்திரம் வேணும். இவன் கேட்க மாட்டானான்னு நினைக்கும் போது அவனே கேட்குறான்னா என்ன கேட்க போறான் அப்படின்னு நினைக்கும் போது, வாதாபில வெற்றி பெறும்போது அங்க ஒரு பிள்ளையார் சிலை இருந்தது. அந்த சிலையை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை நான் என்னுடைய நாட்டுக்கு எடுத்துட்டு போலாமா, அந்த அனுமதி நீங்க தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அரசருக்கு இன்னும் அவர் மேல மரியாதை தான் வந்துச்சு. சிறு தொண்டரே, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் அதை கொடுக்க தயாரா இருக்கேன். உங்ககிட்ட என்னைக்காவது பணப்பற்றாக்குறைனாலும் வாங்க, நான் தரேன். நல்ல விஷயத்துக்கு நீங்க எப்ப வேணாலும் என்னை தேடி வாங்க, இல்லைன்னு சொல்லாம அள்ளிக்கிட்டு போங்க அப்படின்னு அந்த அரசர் சொல்லிட்டார். இவர் அந்த பிள்ளையாரை கொண்டு வந்தார். இவர் இருந்தது திருச்செங்காட்டாங்குடி. அங்க இருக்கிற இந்த உத்திரபதீஸ்வரர் கோவில், அந்த கோவில்ல தான் அந்த பிள்ளையார் சிலையை வச்சிருக்கார். இன்னைக்கும் அந்த வாதாபி கணபதி சாளுக்கியர்களுடைய கைவண்ணத்துல இன்னைக்கும் இருக்கு. அங்க இன்னொரு கணபதியும் இருக்கு. அவர் கஜமுகாசுரனை அழிச்சவர். அந்த கணபதிக்கும் ஆற்றல் அதிகம், அவரை தான் இவர் கும்பிடுவார். கணபதியுடைய புகழ் தமிழகத்துல பரவ காரணமா இருந்தது இந்த பரஞ்சோதி தான். இந்த பரஞ்சோதியை தான் இப்போ சிறு தொண்டர்னு நம்ம அழைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த சிறு தொண்டருடைய கதைக்கு போகலாம். ஊர்ல இருந்து வந்தவர் தன்னுடைய மாமா மகளான திருவெங்காட்டு நங்கைய திருமணம் செஞ்சுக்கிட்டார். திருமணம் செஞ்சதுமே அவர் மனைவி கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. அம்மா, நம்ம எதிர்பார்க்காத செல்வம்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு, கடவுள் அள்ளி கொடுத்துட்டான். இனி இதை வச்சுட்டு என்ன பண்ணோம்? தினமும் எத்தனை சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம ஒரு உணவு பழக்கத்தை நம்ம உண்டாக்கணும். அதை என்றைக்குமே நிறுத்தக்கூடாது. அவங்களுக்கு உணவு போடாமல் நம்ம சாப்பிடக்கூடாது. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா இறந்து கூட போகலாமே தவிர சிவனடியாருக்கு உணவு போடாமல் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. அந்த அம்மாவும் உடனே, உங்களை மீறி நான் நிச்சயமா தப்பு பண்ண மாட்டேன், நீங்க சொன்னதை பின்பற்றுவேன் அப்படின்னு அந்த திருவெங்காட்டு நங்கையும் அன்னையிலேருந்து சரியா உணவு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரு பணிப்பெண். எப்பவுமே ஒரு குடும்பம் தலைவன் நல்லவனா இருந்தா தலைவியும் அதுக்கு துணையா இருப்பா, அவ்வளோ நல்லவளா இருப்பா. இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் சீராளன். அந்த சீராளனும் கிட்டத்தட்ட தினமும் 100 கேள்வியை அப்பா அம்மா கிட்ட கேட்பான். அந்த 100 கேள்வியும் கேட்க முடியாத கேள்வி கிடையாது, அந்த 100ம் சிறந்த கேள்வியா இருக்கும். இவங்க அறிவாற்றலை வளர்த்துக்கக்கூடிய கேள்வியா தான் இருக்கும். இப்ப இந்த 3 பேருக்கும் பணிவிடை செய்யற அந்த வீட்டுல இருக்கிற பணிப்பெண் எப்படி இருப்பான்னா,
அவ பேரு வந்து சந்தனமங்கை. இந்த சந்தன நங்கை இவளும் சிவபக்தியில குறைஞ்சவ இல்லை. வீட்டுக்கு இவங்க சமைச்சதை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு 4-5 பேர் வந்துட்டா இவ கண்ணால பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் தன்னுடைய பணியை தொடங்கிடுவா. இந்த அம்மா வரட்டோன்னு காத்திருக்க மாட்டா. அந்த அதிகப்படியா வந்த 10 பேருக்கு உண்டான உணவை சமைச்சு ரெடியா வச்சிட்டு இருப்பா. அந்த வீட்டில் அடுப்பே அணைஞ்சது கிடையாது. அந்த அளவுக்கு அந்த பணிப்பெண் சிவபக்தியில இருந்தா. எப்பவுமே எல்லா கனெக்டும் ஒன்னா ஆச்சுதான் அந்த வீடு உண்மையிலே சொர்க்கம். கணவர் வந்து கூட்டிட்டு வரும்போதே உணவு தயாரா இருக்கு, யாரா இருந்தாலும் நம்ம சாப்பாடு போடலான்னு சொல்ற மனைவியும், இன்னும் 10 பேரு அப்படின்னு இவ போய் சொல்றதுக்குள்ள, அம்மா வந்தவங்கள பார்த்துட்டேன், 10 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு பணியாளும், குழந்தையும் ஆன்மீக சிந்தனையோட இருக்கிறது எத்தனை வரப்பிரசாதம். அந்த குழந்தை அன்னைக்கு குருகுலத்துக்கு போயிட்டான் படிக்கிறதுக்கு. இந்த சிறு தொண்ட நாயனார் வீட்டுக்கு வராரு. அம்மா யாராவது உணவுக்கு வந்தாங்களா? அப்படி காலையிலேருந்து யாரும் வரலைங்க, உணவு தயாராக தான் இருக்கு. சரி நான் போய் தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவர் போறாரு. அவர் அப்படி போனதுமே இவங்க வீட்டுக்கு சிவனடியார் வராரு. அகோரி வடிவத்துல வராரு. வந்தவர் நேரா வந்து பிச்சாந்தேகி அப்படின்றார். அதை கேட்டதுமே உள்ள இருந்து அந்த அம்மா ஓடி வராங்க. அதுக்கு முன்னாடி பணியாளம் ஓடி வந்துட்டான். வாங்க சாமி உள்ள வாங்க, உக்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னதுமே, இல்லைம்மா, ஆண்கள் இல்லாத வீட்டில் நான் நுழைய மாட்டேன். நான் போய் இந்த ஊர் எல்லையில் உட்காந்துருக்கேன். உன் கணவர் வந்தா நான் அங்கே தான் உட்காந்துருக்கேன்னு சொல்ல அனுப்பிச்சு வை. அவர் வந்து என்னை கூப்பிட்டோம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். சாமி எங்கேயும் போயிடாதீங்க சாமி, அங்கேயே உட்காருங்க சாமி. காலையிலேருந்து நாங்கள் சிவனடியாரை தான் தேடிட்டு இருக்கோம், யாருமே கிடைக்கல, உட்காருங்க அப்படின்னு. நீங்க உள்ள கூட உட்காருங்க அப்படின்போது அவரு அதை ஒத்துக்கல. இல்லை இல்லை, நான் இந்த ஊர் எல்லையில இருக்க கோவில்ல உட்காந்துக்கிறேன், உன் கணவர் வந்தா அமுச்சு வை அப்படின்ட்டார். இவரும் ஊரை தாண்டி போய் எல்லா இடத்துலையும் தேடி சலிப்போட வீட்டுக்கு வந்தாரு. இந்த மாதிரி திருவெங்காட்டு நங்கையே யாருமே கிடைக்கலம்மா அப்படின்னு சொல்லும்போது, சாமி இப்பதான் ஒருத்தர் வந்துட்டு போனார், ஐயோ நீ கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்கலாமே. இல்லை இல்லை, நீங்க வந்து கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்லிட்டாரு, இந்த கோவிலுக்கு எல்லையில தான் அவர் இருக்காரு, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுமே இவரு நேரடியா ஓடுறாரு. அங்க பார்த்தா அகோரி உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் அவருக்கு யோசனை இருந்தாலும், சாமி வாங்க, வீட்டுக்கு ஏன் வந்துட்டு சாப்பிடாம வந்தீங்க, வாங்க அப்படின்றார். இல்லப்பா, நான் வரும்போது பெண்கள் தான் இருந்தாங்க, பெண்கள் இருக்கிற வீட்டுக்குள்ள நான் நுழைய மாட்டேன், எனக்குன்னு சில கொள்கை எல்லாம் இருக்குல்ல, அதனால நான் நுழைய மாட்டேன், பசியோட தான் இருக்கேன் அப்படின்றார். சாமி சாமி உடனே வாங்க, நான் சாப்பாடு போடுறேன். என்ன சாப்பாடு போடுவேன்? எல்லாமே தயாரா இருக்குது, நான் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு கொஞ்சமா யோசனை. இவர் என்ன எதிர்பார்க்குறாரு? சாமி நீங்க என்ன சாப்பாடு கேட்குறீங்களோ எங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து உடனே அதை தயார் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்க கவலையே படாதீங்க, வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. இல்லப்பா, நான் வந்தேன்னா உனக்கு மனசு கஷ்டமாகும், நீங்க வரலன்னா தான் என் உயிர் போகும், நீங்க வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொன்னதுமே, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு ஒருவேளை நான் சாப்பிடலன்னா 6 மாசம் வெறும் பட்டினியா தான் இருக்கணும். உடனே இவருக்கு வயிறு கலக்கும். 6 மாசம் பட்னியா இருக்கணுமா? என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா, எனக்கு தேவையான உணவு கிடைக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடலன்னா நான் நேரா போய் தவத்துல உட்காந்துருவேன். இந்த 6 மாசம் ஒரு முறை தான் சாப்பிடுவேன்.
அந்த உணவும் எனக்கு பிடிச்ச மாரி இருந்தா தான் சாப்பிடுவேன். ஒருவேளை அந்த உணவு எனக்கு பிடிக்காத மாரி இருந்துச்சுன்னா, அந்த உணவ நான் தொடவே மாட்டேன். அப்ப நான் பட்னியா தானே தவம் இருக்கணும். அந்த பாவம் உனக்கு தானே வரும்." அப்படின்னு சொன்னாரு. உடனே இவரு, "நீங்க என்ன கேட்க போறீங்க? சொல்லுங்க." கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறாரு. எப்படியும் அகோரின்றதுனால இறைச்சி உணவ தான் கேட்பாரு அப்படின்னு மனசுல நெனச்சு, "நீங்க என்ன உணவு கேட்டாலும் என் வீட்ல நெறைய இருக்கு." ஏன்னா அவரு மாடுக, ஆடுகளையும் வளர்த்துட்டு இருக்காரு. அதனால கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கும். அப்பா நீயா ஏதாவது ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டு, யோசிச்சுக்கிட்டு முடிவெடுக்காத. நான் கேட்கிற உணவு வேற. இல்ல சாமி எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எங்க வீட்ல ஆடு, மாடுக்கு குறைவில்ல. எப்பவும் நெறைய இருக்கும். வாங்க உங்களுக்கு இறைச்சி வேணுமா? நானே சமைச்சு தர சொல்றேன். வாங்க. அப்படின்னு சொன்னதுமே, நான் தான் சொன்னேனே, "நீ தப்பா புரிஞ்சுப்ப" அப்படின்னு. நான் கேட்கறது வேற. வேறன்னா என்ன சாமி? இதுக்கு மேல வேற என்ன இறைச்சி இருக்கு? இருக்கு. நான் கேட்கிற இறைச்சி உன் வீட்ல இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா அத தான் நான் சாப்பிடுவேன். அத நீ எனக்கு தயார் பண்ணி குடு. நான் சாப்பிடுறேன். சாமி என்கிட்ட இருக்கிறதா கேளுங்க. அதனால தான்ப்பா உன்கிட்ட கேட்கிறேன். அப்படின்றார். சரி என்ன இறைச்சி வேணும் சொல்லுங்க. செஞ்சு தரேன். எனக்குன்னு சில கொள்கை இருக்குது. அந்த கொள்கையில கொஞ்சம் கூட மீறாம இறைச்சி சமைச்சா தான் நான் அந்த உணவ சாப்பிடுவேன். ஒரு குடிக்கு ஒரு மகனாய் பிறந்து, அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளையா தான் இருக்கணும். 5 வயசு நிரம்பிய அவனுக்கு 5 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. 5 வயசு நிரம்பி இருக்கணும். அப்பழுக்கு இல்லாத மனித பசு. அப்பழுக்கு இல்லாத அவன் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணியிருக்க மாட்டான். அப்படி இல்லாத ஒரு மனித பசு உணவு தான் எனக்கு வேணும். அப்படியே இவருக்கு உடம்பு ஒரு மாரி ஆயிடுச்சு. சரி, யாருக்கிட்டயாவது கேட்கலாம். அதுக்குண்டான பணத்த குடுத்தாவது அந்த உணவ தயார் பண்ணி குடுக்கலாம். அப்படின்னு அவர் மனசுல நெனச்சுக்கிட்டு, எதுவா இருந்தாலும் நான் செஞ்சு தரேன். வாங்க. சத்தியமா செஞ்சு தரேன் வாங்க. இல்ல நீ பின்வாங்குவ. இல்ல, இல்ல நான் ஏற்பாடு பண்றேன். இல்லப்பா இன்னும் சில கண்டிஷன் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லலையே. சாமி எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அந்த அப்பழுக்கு இல்லாத அந்த 5 வயசு பசுவ தாய் தான் மடியில பிடிச்சுக்கணும். மடியில போட்டு பிடிச்சுக்கணும். அத தந்தை தான் அறியணும். இவருக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கொடூரமான நிபந்தனை தான். ஆனா எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் சரியா இருக்கும். இன்னும் நானு என்னுடைய விதிய சொல்லல. இந்த செயல செய்யும்போது அந்த தாய், தந்தை அழக்கூடாது. தாய் மடியில மகிழ்ச்சியோட பிடிச்சுக்கணும். தந்தையும் மகிழ்ச்சியோட தான் அறியணும். சொன்னதுமே இவருக்கு அந்த முதல் எண்ணம் தவறிடுச்சு. அதாவது யார்கிட்டயாவது கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அவருக்கு அது முடியாது. ஏன்னா எந்த அப்பா, அம்மாவும் இத ஒத்துக்க மாட்டாங்க. யோசிக்கும்போது அவருடைய மனசுல தன்னுடைய ஒரே குழந்தை சீராளன் குருகுலத்துக்கு போய் படிக்க போயிருக்கிறது ஞாபகம் வந்தது. உடனே அவரு, "சரி சாமி, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா எந்த குறையும் இல்லாம சமைச்சு தரேன். நீங்க பசியோட போயிடாதீங்க. இங்கேயே உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு ஓடுறாரு. மனைவி கிட்ட போயிட்டு, "சீராளன் எங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. "அவன் பள்ளிக்கு போயிருக்கான்." "சரி, சாமியாரு சாப்பிட வரேன்ட்டாரு. நீ உணவுக்கு தயார் பண்ணு. நான் போய் அவன கூட்டிட்டு வரேன்."
அப்படின்னு சொன்னதுமே, அவர் ஏன் சாப்பிடல? நீங்க என்ன செய்ய போறீங்க? எதையும் கேட்கல அவ. ஏன்னா கணவர் எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும் அப்படின்ற முடிவு அந்த மனைவிக்கு. நேரா போய் பையன கூட்டிட்டு வந்தவரு, அந்த குழந்தைய இந்த அம்மா, அப்பா 2 பேரும் மஞ்சள் எல்லாம் தடவி குளிக்க வைக்கிறாங்க. ஏன்னா, அப்பழுக்கு இல்லாம மனசுல, உடம்புல எந்த அசுத்தமும் இல்லாம குளிக்க வச்சுட்டு, அவனுக்கு சந்தன, குங்குமம்லாம் வச்சு, தாய் மடியில படுக்க வைக்கிறார். இந்த குழந்தைய பிடிச்சுக்கோ, நான் அறிஞ்சதுமே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த வார்த்தையும் அந்த இடத்துல அவர் சொல்லல. அத வந்து நம்ம உணவ தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, பணிப்பெண்ணு கூட வாய திறக்கல. இது தவறுன்னு சொல்லல. ஏன்னா என்னுடைய வீட்டு எஜமானர் எது செஞ்சாலும் அது சரியா இருக்கும். உடனே அவரு கத்திய வச்சு அந்த குழந்தையோட தலைய அந்த குழந்தை அழவே இல்ல. எதுக்கு என்ன படுக்க வைக்கிறீங்க? எதுக்கு என்ன குளிக்க வைக்கிறீங்க? என்ன பண்ண போறீங்க? எந்த கேள்வியும் கேட்கல. இத்தனை நாளு 100 கேள்வி கேட்ட சீராளன், அப்பா என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு அம்மா மடியில படுத்துக்கிட்டான். இவரு அந்த குழந்தையுடைய தலைப்பகுதிய எடுத்து, இது எதுவும் செய்ய முடியாதுன்னு பணிப்பெண் கிட்ட குடுக்குறார். அவ அத எடுத்துட்டு வெளியில போயிட்டா. அதுக்கப்புறம் இவரு மத்த பகுதியெல்லாம் அந்த பைரவ மூர்த்திக்கு, அகோர மூர்த்திக்கு சமைச்சு, அந்த உணவ தயார் பண்ணிட்டு, தன்னுடைய அந்த சிவனடியார தேடி ஓடுறாரு. "சாமி சமைச்சுட்டேன். வாங்க வந்து சாப்பிடுங்க." ஒரு இடத்துலயும் மனைவி கண்லயும் தண்ணி இல்ல. கணவரும் அழல. வேலைக்காரியும் ஒண்ணும் பண்ணல. அவருடைய வீட்ல போய் இலை போட்டதுமே சாப்பாட பரிமாறுறாங்க. ஆனா, அந்த சாப்பாட எடுக்கும்போது அவருடைய கை நடுங்குது. "நல்லா இருக்கே! சாப்பாடு வாசம் நல்லா இருக்க! அருமையா இருக்க!" சிவனடியார் சொல்றாரு, அந்த அகோரமூர்த்தி. "ரொம்ப நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அருமையா இருக்கு. நல்லா சமைச்சிருக்கீங்க. வாசனை நல்லா இருக்கு." அப்படின்னு சாப்பிட தயாரா உட்கார்றாரு. இவரும், "வேற ஏதாவது வேணுமா சாமி?" அப்படின்போது இலைய சுத்தி பார்க்குறாரு. பார்த்துட்டு, "எனக்கு பிடிச்ச தலக்கறிய காணுமே!" அப்படின்னு சொன்னதும், இவங்களுக்கு அப்பதான் பகீர்னு ஆவுது. என்னடா இது! குற்றமே இருக்கக்கூடாதுன்னு மொத்த உறுப்பையும் சமைச்சாச்சு. ஆனா தலக்கறிய காணுமே! அப்படிப்பட்ட வீட்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் எந்திரிக்க போகும்போது பணிப்பெண் ஓடி வரா. அந்த சந்தன நங்கை. "ஐயனே! உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும். அதனால தான் இது இப்பதான் செஞ்சு முடிச்சேன்." அப்படின்னு அத கொண்டு வந்து குடுக்கும்போது, இந்த சிறு தொண்டர் அந்த பெண்ண தெய்வமா பார்க்குறாரு. "எல்லாமே நான் சமைச்சுட்டேன்." அப்படின்னதுமே, இப்ப அந்த சிவனடியார் கேட்குறாரு. "எல்லாம் சரி. சாப்பாடெல்லாம் அருமையா வந்தாச்சு. குழந்தை எங்க? குழந்தைய கூப்பிடு. குழந்தை கூட உட்காந்து நான் சாப்பிடுறேன். குழந்தை இல்லாத வீட்லலாம் எனக்கு சாப்பிட பிடிக்கவே பிடிக்காதுப்பா. ஏன்னா, குடும்பமா உட்காரும்போது அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளை செல்வத்தோட உட்கார்ந்து தானே நம்ம சாப்பிடணும்." அப்படின்னு சொன்னதுமே, அவரும் அவருடைய மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. "கூப்பிடு சிறு தொண்டரே! உன்னுடைய பிள்ளைய கூப்பிடு. அவன கூப்பிட்டு என் பக்கத்துல உட்கார சொல்லு. நாங்க சாப்பிடணும்ல." அப்படின்னதுமே, அவரு என்ன பதில் சொல்லலன்னு தெரியல. ஏன்னா, சமைச்சது, அரிஞ்சு குடுத்தது எல்லாம் அவர்தான். மனைவி அவ கையால தான் சமைச்சா. ஆனா வந்து கூப்பிடுன்னு சொன்னா, இவரு என்ன செய்வாரு? இல்லாத ஒண்ண எப்படி கூப்பிடுறது? உடனே அந்த வைரவமூர்த்தி சொல்றாரு, "நான் தனியா சாப்பிட மாட்டேன். சாப்பிடும்போது கூட ஒரு சிவனடியாரோ, இல்ல உன்னுடைய மகனோ இருக்கணும்.
இல்லைன்னா நீ வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னதுமே தன்னுடைய பிள்ளை கறியை இவர் எப்படி சாப்பிட முடியும்? இவர் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. சாப்பிட்டே இந்த சன்னியாசியை சாப்பிட வைக்கலாம், பிரச்சனையே இல்லை, கடவுளுக்காக செய்யறது எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு உணவுல கை வைக்கும் போது அந்த அகோரமூர்த்தி சொல்றார், எனக்காக உன் பையனை பேரை சொல்லி கூப்பிடுப்பா, வருவான் அவன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அழுதபடி, சாமி அவன் உதவ மாட்டான் சாமி, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. அது வரைக்கும் அந்த துக்கத்தை அடக்கி வச்சிட்டு இருக்காரு. கூப்பிடுப்பா உன் பையனை அப்படின்னோடனே, எங்க இருந்தாலும் அவனை கூப்பிடு, அவன் வருவான் அப்படின்னு அவர் பிடிவாதமா சொல்லும்போது மனைவியும் கணவனும் சேர்ந்து, சீராளா, அடிகளார் உன்னை அழைக்கிறாரு, நம்மளுடைய கொள்கை உனக்கு தெரியும், நம்ம வந்து யாருடைய பசியையும் பொறுக்க மாட்டோன்றது உனக்கு தெரியும், வா, சாப்பிட கூப்பிடுறாரு, ஓடி வா அப்படின்னு இல்லாத இடத்த பார்த்து அவங்க அழும்போது அந்த குழந்தை காலில் சிலம்பொழியோட ஓடி வருது. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஈசன் தான். இந்த குழந்தைய ஓடி வந்ததுமே தாயோட கழுத்தை கட்டி பிடிச்சிக்குது, இந்த பக்கம் தந்தைய கட்டி பிடிச்சிக்குது. 2 பேரும் தன்னுடைய குழந்தைய பார்த்ததும் உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு எட்டி பார்த்தா அங்க ஈசன் தான் உட்கார்ந்துருக்கார். அந்த காட்சியை அவங்களுக்கு அவர் பார்க்குறார். அவர் இலையில கீரையும் காய்கறி சாதங்களும் சாதாரண உணவும் இருக்கிறத பார்த்ததுமே அவர் கண்ணு கலங்கி கதறி அழுது மொத்த அழுகையோட அந்த ஈசனுடைய காலில் விழுந்தார். அந்த ஈசன் அருள் புரிஞ்சிட்டு ஒரு மிகப்பெரிய ஒளியா மாறி ஈசனும் பார்வதி தேவியும் அவருக்கு நேரடியா காட்சி கொடுக்குறாங்க. இந்த காட்சி எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த பக்கம் முருகப்பெருமான், அந்த பக்கம் விநாயகரோட சிறு தொண்டர் நாயனாருக்கு நேரடியா திருவெங்காட்டு நங்கைக்கும் அந்த பணிப்பெண்ணுக்கும், அதாவது சந்தன நங்கைக்கும் 4 பேருக்கும் காட்சி கொடுத்து, நீங்க உங்களுக்கு முக்தி கொடுத்துட்டேன், நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பாக்கியம் எப்படி கிடைக்கும்? மெய் மறந்து அந்த ஈசனை வணங்கி நிக்கிறாங்க இந்த 4 பேரும். இதுக்காக தானே எல்லாருமே காத்துட்டு இருக்கிறது. வாழ்நாள் முழுக்க போராடுறது எதுக்கு? ஈசன் கிட்ட போய் சேரணும், ஈசன் திருவடியை தொடணும், ஈசன் கூட நிரந்தரமா இருக்கணும், இனி ஒரு பிறப்பு இல்லாம வாழணும். அதை இவங்க நிரூபிச்சிட்டாங்க. இந்த இடத்துல ஈசன் வந்து சொன்னது வந்து இவர் செய்வாரான்னு தெரியாது. ஆனா இவர் வந்து ஈசனுக்காக எதை வேணும்னாலும் செய்வாரு. இன்னொருத்தர் தவத்தை கலர்ச்சி துன்பப்படுத்த மாட்டாரு. ஒரு சிவனடியாராவது உணவு சாப்பிட்டு தான் ஆகணும். அவருக்கு உணவு போடாம அந்த வீட்டில் யாருமே உணவு தர மாட்டாங்க. கணவர் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி எதுக்காக என் மடியில படுக்க வைக்கிறீங்கன்ற கேள்வி கேட்கல. அவ்வளோ ஒற்றுமை அந்த கணவன் மனைவிக்கு. ஒரு வார்த்தை கூட நம்ம இந்த கதையில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கடவுள் மேல பிரியம்தான். ஆனா அந்த கடவுள் சொன்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு முடியாதுன்னாலும் இந்த நாயன்மார்கள் சும்மாவே இருக்கிறது இல்லை. நான் முடிச்சுதான் காமிப்பேன், என் ஈசன் கேட்டுட்டான் அப்படின்ற ஒரு, ஏன்னா சிவனடியார்கள்னா அவங்க ஈசனுடைய மறு உருவம். கேட்கறது ஈசன், அதை என்ன கேட்டாலும் செய்வேன்,
அதுக்கப்புறம் வர பிரச்சனைய அவன் பார்த்துப்பான் அப்படின்ற எண்ணம். தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு வந்தது அவருக்கு தெரியும். அத அழகா குளிக்க வச்சு தன்னுடைய மனைவியோட மடியில படுக்க வைக்கும் போதும், "என்னங்க இது? திடீர்னு மடியில படுக்க வைக்கிறீங்க குழந்தைய. என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு பதட்டப்படல. கணவர் எது செஞ்சாலும் இறைவன் அருளோட தான் செய்றாரு. கடவுள் பார்த்துப்பான். நான் வணங்குற கடவுள் வந்து என்ன துன்பப்பட விடமாட்டான் அப்படின்னு அந்த அம்மையும் நினைச்சது. அத விட வந்து முக்கியமான விஷயம், அந்த பணிப்பெண். அந்த பணிப்பெண்ணு அந்த வீட்ல நடக்கிற எந்த விஷயத்துக்கும் அவங்க எதுவுமே செய்யல. இத பார்த்து பயந்து ஓடல. ஒரு 10 பேர் அதிகமா வந்தா என்னால முடியாதுன்னு சொல்லல. இந்த சிவபக்திக்கு நம்மனால என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு இவங்க தலைய குடுத்ததுமே அந்த அம்மாவுக்கும் சிந்தனை. ஒரு வேள வர ஈசன், ஏன்னா யாருக்கு எப்போ வந்து என்ன ஆற்றல் இருக்குன்றது தெரியாது. நம்ம சாதாரணமா நினைக்கிற அந்த பணிப்பெண்ணுக்கு கூட இவங்க அத்தனை பேருக்கும் இல்லாத யோசனை இருக்கு. ஒருவேளை வர்ற சிவனடியார் குறிப்பிட்டு இந்த தலைப்பகுதிய கேட்டுட்டா என்ன செய்யறது? இல்லன்னு சொல்லிட்டா இவங்க இவ்வளோ நாள் வழி வழியா கடைப்பிடிச்சிட்டு வர அந்த பக்திக்கு குறை வந்துரும். நான் இந்த வீட்ல தான் வேலை செய்றேன். ஆனா எனக்கும் அந்த பக்தியில ஒரு குறை வந்துருச்சே, அது என்னால வந்துருச்சேன்னு ஆயிடக்கூடாது. அதனால அவங்களும் அத அழகா பண்ணிட்டாங்க. இது அத்தனை பேரும் பண்ண பிறகு ஈசனுக்கு மனசு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. இவ்ளோலாம் பக்தி வைப்பாங்களா நம்ம மேல? இவ்ளோ பாசத்தோட இருப்பாங்களா? அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு, எனக்கு வந்து நீ வந்து சாப்பிடு. அவர் எந்தெந்த இடத்துல செக் வைக்கிறார் பாருங்க. நீ வந்து சாப்பிடு. ஒரு சிவனடியார் கூட இருந்தா தான் என்னால சாப்பிட முடியும். அவரு அப்பவும் வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு, அவர் பக்கத்துல உட்கார்றாரு. இவன் பிள்ளைய கேட்கணும்னு பார்க்குறாரு. ஆனா கேட்கல. அந்த தாயும் மகிழ்ச்சியோட பரிமாறுறா. சரி, தலைய கேட்டு பார்க்கலாம். எப்படியும் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த தலை இல்லன்னா, அதுக்காக நம்ம கோச்சிக்கிற மாரி நடிக்கலாம். அப்படின்னு பார்த்தா, அதையும் அந்த பணிப்பெண் சிறப்பா செஞ்சு வச்சுட்டா. எல்லாமே எந்த இடத்துல இவங்கள வந்து தவற கண்டுபிடிக்கலான்னு நெனச்சா, எல்லாத்துலயும் சரியா இருக்குது. சரி உங்க பையன கூப்பிடுங்க. நான் அப்பதான் சாப்பிடுவேன். அப்படின்னா, இவங்க வந்து இல்லங்க அப்படின்னு அவன் வந்து உதவ மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு கடவுளுக்கு எப்படி சும்மா இருக்க முடியும்? இந்த இடத்துல அவரு ஏன் பார்வதி, முருகன், விநாயகருடைய காட்சிய குடுத்தாரு? நாயனாரே, எனக்கும் குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகள துன்புறுத்தக்கூடாதுன்றது எனக்கும் தெரியும். ஆனா, நான் கேட்டது உன்னுடைய பக்திய சோதிக்கிறதுக்கு தான். என்னால உருவாக்க முடியும். திரும்பவும் உன்னுடைய குழந்தைக்கு உயிர் குடுக்க முடியும். நான் தானே உயிர் குடுத்து உன்னுடைய வீட்ல வாழ வைக்கிறேன். என்னால உருவாக்க முடியும். ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இது வந்து கடவுள் பண்ற ஒரு விளையாட்டு. நம்ப வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னாலும், ஒரு பேப்பர கிழிச்சு போட்டா கூட, உங்கனால பேப்பர் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியும்னா, நீங்க 10 பேப்பர கிழிங்க. ஒரு பொருள உடைக்க முடியுமா? அப்படின்னா, அந்த பொருள உடைங்க. ஆனா, அத உருவாக்க தெரியணும். தெரிஞ்சா நீங்க உடைக்கலாம். உருவாக்க தெரியாத ஒரு பொருள உடைக்கிறது தெய்வ குத்தம். கடவுளுடைய செயல நம்ம கேவலப்படுத்துறது. அது மனசா இருந்தாலும் சரி, படைப்பா இருந்தாலும் சரி, உயிரினங்களா இருந்தாலும் சரி. எதையும் அனாவசியமா உடைச்சு போடக்கூடாது. குறைவாய் இருந்தாலும் சரி. திரும்பவும் நம்மளால ஒட்ட வைக்க முடியும்னா, சமாதானம் செய்ய முடியும்னா சண்டை போடுங்க. இதுதான் இந்த கதையுடைய கருத்து. அவ்ளோ பெரிய வீரன். ஆனா பக்திக்காக தன்னுடைய பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம, இறைவனுக்கு இன்னொரு குழந்தைக்கு அந்த துன்பம் குடுக்கக்கூடாது. நம்பளே அத பண்ணலாம். அப்படின்னு அந்த துணிச்சல். இந்த சிறு தொண்டன் நாயனார்.
இவர் வாழ்ந்த அந்த ஊர்ல இருக்கிற உத்திராபதீஸ்வரர் கோவில் இன்னைக்கும் சிறப்பு வாய்ந்தது. அந்த ஊர்ல இருக்கிற அந்த கோவில்ல தான் இந்த மொத்த பேரும் முக்தி அடைஞ்சாங்க. இன்னைக்கும் அந்த கோவில்ல தீர்த்தம் எது தெரியுமா? சீராள தீர்த்தம். இந்த சிறு தொண்ட நாயனார் அந்த கோவில்ல ஒரு விழாவா நடத்துறாங்க. அது என்னன்னா, சிறு தொண்ட நாயனாருடைய சிலைய ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கரி அமுது படைக்கிறது, ஈசனோட சேர்ந்து அவரும் உட்கார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அற்புதமா இருக்கும். சிறு தொண்ட நாயனார் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தாரா அப்படின்றத விட அவர் சாதிச்சாரு. அவரு நரசிம்ம பல்லவர்கிட்ட இருந்து அந்த வாதாபியில இருந்து கொண்டு வந்த விநாயகர் அந்த கோவில்ல தான் இருக்காரு. அதே மாதிரி கணபதி அந்த இடத்துல கஜமகா சூரனை அழிச்சதுனால கணபதீஸ்வரர் அப்படின்னு கருவறையில விநாயகர் இருக்காரு. அந்த ஆலயம் புகழ்பெற்ற ஆலயம். எதுக்கு புகழ்பெற்ற ஆலயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கரி அமுது அப்படின்ற விஷயத்துல அந்த விழா நேரத்துல ஒரு விஷயம் செய்யறாங்க. நிறைய மருத்துவங்கள் எல்லாம் பயன்படுத்தி பிரசாதத்தை உருவாக்குறாங்க. அது பேரு தான் கரி அமுது. நிறைய மருத்துவத்தை அந்த பிரசாதத்துல வச்சு உருவாக்கி குழந்தை இல்லாதவர்கள் அந்த கரி அமுதை கேட்டு வாங்கி சாப்பிட்டா சீராளன் மாறி அறிவான குழந்தை பிறக்கும். இந்த கதை அந்த விழா நேரத்துல நடக்கும். அந்த நேரத்துல இந்த மருத்துவ உருண்டை கொடுப்பாங்க. அதாவது இந்த கரி அமுது விழா முடிஞ்சதுமே பிரசாதம் கொடுப்பாங்க. நீங்க அது என்னைக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாள்ல போய் அந்த பிரசாதத்தை வாங்கி நீங்க சாப்பிடும்போது குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் இல்லாம இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால குடும்ப ஒற்றுமை அமோகமா இருக்கும். கடவுளுடைய அருள் நல்லா இருக்கும். குழந்தை செல்வம் அறிவாற்றலோடு இருக்கும். குழந்தை செல்வம் ஏற்கனவே இருந்தா அது இன்னும் அறிவாற்றலோடு இருக்கும். குழந்தை செல்வம் இல்லைன்னா அந்த பிரசாதம் உங்களுக்கு அதை உருவாக்க வச்சிரும். சக்தி வாய்ந்த இது மாதிரி கோவில்கள்லாம் கண்டிப்பா நீங்க போங்க. ஏன்னா இந்த இடத்துல ஈசன் வந்திருக்காரு, சீராளனை உயிர் பெற்று கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம அவர் பண்ண எத்தனையோ திருவிளையாடல்ல இதுவும் ஒன்று நடந்த ஊடு இந்த ஊரு. இந்த ஈசன் சக்தி மிகுந்தவர். அதாவது கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஈசன். அங்க இருக்கிற விநாயகரும் அசுரனை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திடகாத்திரமான விநாயகர். அப்ப அவரும் சக்தி வாய்ந்தவர் தான். இன்னும் அந்த கோவில்ல அந்த வாதாபியில இருந்து இவர் போர்ல ஜெயிச்சு வந்த அந்த வாதாபி கணபதியும் இருக்கு. இந்த கோவில் மிகவும் புகழ் பெற்றது. இப்போ உங்களுக்கு இந்த கதையில இருந்து நம்ம எத்தனை நல்ல விஷயத்தை எடுத்திருக்கோம் பாருங்க. இவருடைய குணம் தெரியுது, மனைவியுடைய புகழ் புரியுது, கணவன் மனைவி ஒத்துமை இருக்கும், பணிப்பெண்ணுடைய தெய்வ பக்தி புரியுது, குழந்தையுடைய அறிவாற்றல் புரியுது, ஈசனுடைய திருவிளையாடல் தெரியுது. அடுத்த நிமிஷமே அந்த இலையில இருக்கிறது எல்லாம் மூலிகை தான். அப்ப கடவுளுடைய திருவிளையாடல். கடவுள் அவ்வளோ கொடூரமானவர் கிடையாது. ஆனா அவரால் அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும். அதனாலதான் அவர் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் அந்த பக்தன் கிட்ட கேட்கறதுக்கு காரணம், இதை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு தைரியம். தைரியன்றதை விட படைச்சவன் எனக்கு உன் துன்பத்தை போக்கத்துக்கு வழி தெரியாதா? நான் கேட்குறேன், நீ என்னதான் பண்றேன்னு பார்க்குறேன். இந்த விஷ பரீட்சையெல்லாம் வைக்கிறது ஈசன் தான். அதே பரீட்சையில இவங்களை பாஸ் பண்ண வச்சு கோவில்ல தெய்வமா வணங்குற அளவுக்கு உயர்த்துறதும் ஈசன் தான். இவங்க அதுக்கப்புறம் அந்த கோவில்ல முக்தி அடைஞ்சாங்க.
இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவில்ல இந்த ஈசனுடைய சக்தியும் சிறு தொண்ட நாயனாருடைய பக்தியும் சிறந்து விளங்குது. அங்க இருக்கிற தீர்த்தம் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கும். பல மகிழ்ச்சியான விஷயம் அந்த ஆலயத்துல நடக்கும். இது போல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு இந்த பக்தருடைய கதையை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ற விதம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி.